வணக்கம். மக்களின் உரிமைக்காக நான் சுப்பிரமணியன். அதாவது வங்கியில் கடன் பெற்றாவது சென்னையில் ஒரு வீடு வாங்கலாமா, அல்லது எல்ஐசியில் ஒரு பாலிசி எடுக்கலாமா, எது சிறந்தது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு இளைஞன் 30 வயது இருக்கும், சென்னையில் ஒரு வீடு வாங்கணும். அதாவது அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் போட்டு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மட்டும் லோன் எடுக்கிறாரு ஒரு பிளாட் வாங்குறதுக்காக. 50 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுக்கும்போது 25 வருஷம் போடுறாரு, 300 மாதங்கள் போடுறாரு. வங்கி 9% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அப்போ அவர் மாதம் 41,960 ரூபா 300 மாதத்துக்கு கட்டணும். அப்போ அவர் 25 வருஷத்துக்கு கட்டி முடிக்கிற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,27,87,945 ரூபா. வட்டி மட்டும் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 75,87,945. சரி, ஹவுஸ் லோனுக்கு நம்ம 50 லட்ச ரூபா கேட்குறோம் அப்படின்னு அவங்க அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. நம்ம அந்த 50 லட்ச ரூபாய்க்கு வங்கி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சேஃபுக்காக சப்போஸ் எதுனா ஒன்று ஆயிடுச்சு யார் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 50 லட்ச ரூபாய்க்காக அவங்க ஒரு இன்சூரன்ஸ் போடுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் தொகையும் நம்ம தான் கட்டணும். குறைஞ்சது மாதம் ஒரு 2,500 ரூபா அப்படின்னு போட்டுக்குவோம். அப்போ 2,500 ரூபா மாதம், அதே மாதிரி 300 மாதம் கட்டிட்டு வரணும், 25 வருஷத்துக்கு கட்டணும். அப்படி கட்டினோம்னாக்கா அது ஒரு 7,5 லட்ச ரூபா வரும். ஆக மொத்தம் நம்ம 25 வருஷமாக ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கிய கடன் தொகைக்கு நம்ம மாதம் கட்டி முடித்த தொகை பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 1,33,37,945 ரூபாய் நம்ம மொத்தமாக கட்டியிருப்பார் அந்த இளைஞர். 30 வயது இளைஞர் 55வது வயதில் அவருக்கு சொந்தமாக ஆகுதுனாக்கா அந்த வீடு, அடுக்கு மாடி குடியிருப்பில் அவர் வாங்கிய வீடு அவருக்கு சொந்தமாக ஆகணும்னாக்கா 25 வருஷம் கட்டி முடித்து அவர் கட்டி முடிக்கும் போது 1,33,37,945 ரூபா கட்டியிருப்பார். அப்போ தான் அந்த வீடு அவர் பேரில் வரும். சரி, 25 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய மதிப்பு என்னன்னு பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் யாருக்கும் எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் யாருக்கு எப்படி என்னன்னு சொல்லிட்டு யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அதுமாரி ஏதாவது நம்ம ஒரு லோன் எடுத்தார், கட்டினார், ஏதோ பண்ணார், ஒரு 30 வயசு இளைஞர், ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, திடீர்னு மரணம் ஏற்பட்டால் அவருக்கு என்ன ஆகும்? அது ஒரு கேள்விக்குறி தானே. அப்புறம் என்ன ஆகுது, அந்த குடும்பம் என்ன வருது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வங்கியில் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுத்து லோன் வாங்கி கட்டிட்டு வர்றாரு. எதிர்பாராத விதமாக ஏதாவது இறந்து விட்டால் அப்போ அது ஒரு கேள்விக்குறியாக முடியும். அதே இப்படி வாங்க, எல்ஐசியில் அதே 30 வயசு உள்ள இளைஞர் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு சம்மசோடு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கிறார். இப்போ பாலிசி எடுத்தாருனாக்கா அதேமாரி 25 வருஷம் 300 மாதங்கள் மாதம் 20,426 ரூபாய் கட்டுவார். அப்போ அவர் அந்த 25 வருஷம், அதாவது 300 மாதம் கட்டி முடிக்கும் போது அவர் 58,90,830 ரூபாய் கட்டி முடிச்சிருப்பார். அப்போ 25வது வருடம் அவருக்கு கைக்கு எல்ஐசி கொடுக்குற பணம் எவ்வளோ தெரியுமா? 1,30,00,000 ரூபா. 25 வருடம் அவர் கட்டி முடித்து, அதாவது 300 மாதம் கட்டி முடித்த உடனே அவர் கைக்கு கொடுக்கறது 1,30,00,000. சரி சொல்லலாம், சரி இதில் திடீர்னு அவர் கட்டிட்டு வரும்போது
அது அப்படியே ஏதோ ஒரு விபத்து நடக்காதா அப்போ மட்டும் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இதுலேயும் வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு மனுஷனுக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஏதும் நடந்து விட்டால், அதாவது அவர் எல்ஐசி போட்டார், அடுத்த வருடம் ஏதோ ஒரு விபத்தில் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னா கூட, அப்போ அவருக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? ஒரு வருடத்திலே 1,14,80,000 ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். அப்போது அவங்க ஃபேமிலியே சேஃபு. அதாவது பொருளாதாரத்திலேருந்து அவங்க வந்து காக்கப்படுவாங்க. அதாவது அவரை இழந்ததை யாராலும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அந்த குடும்பம் சேஃப் ஆகணும்னாக்கா, பொருளாதார ரீதியாக சேஃப் ஆகணும்னாக்கா, எல்ஐசி வந்து இந்த இடத்துல வந்து பாதுகாப்பு கொடுக்குது, அதாவது ஃபேமிலிக்கு. அதனால் 1,14,80,000 ரூபாய் கிடைச்சாக்கா அவங்க அதுக்கப்புறம் அவங்க வீடு வாங்கலாம், அவங்க வேற எது வேணாலும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அதாவது லோன் எடுத்து வீடு வாங்கினவர், அவர் வந்து 1,33,37,945 ரூபாய் 25 வருஷம் கட்டியிருப்பார். ஆனால் அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா 25 வருஷத்துக்கு அப்புறம் பெருசாக வந்து கூடியிருக்காது, பெருசாக வேல்யூ இருக்காது. ஆனால் இங்கே இதே வந்து 50 லட்சத்துக்கு பாலிசி எடுத்தவர் 25 வருஷம் பொறுத்து அவர் வந்து வாங்கும்போது, அதாவது அவரே நலமுடன் இருந்து வாங்கும்போது 1,30,00,000 கிடைக்கும். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறமும் அவருடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது 100 வயசுக்கு 50 லட்சம் ரூபாய் காப்பீடு இருக்கு. அவரு வந்து சரி, அதாவது இன்னொன்று கூட கேட்பாங்க, அவர் விபத்தில் ஒரு வருஷத்துல இருந்ததா இது மாதிரி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சும்மா நார்மலாக இருந்துட்டாக்கா அப்போ தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நார்மலாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அடுத்த ஆண்டு இறந்துட்டாக்கா 67,10,000 ரூபாய், அதாவது அவர் கட்டுறாரு, அடுத்த ஆண்டே ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு அப்படின்னாக்கா 67,10,000 ரூபாய் கையில் கொடுத்துருவாங்க. இல்லை அவர் வந்து அதாவது நார்மல் இறப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அவருடைய 25 வருஷம் வரலாம், அவருடைய ஆண்டு எவ்வளோ நாள் வந்திருக்கு, எவ்வளோ நாள் கட்டியிருக்காருன்னு பொறுத்து 1,42,50,000 ரூபாய் வரலும் அவங்களுக்கு நார்மலாக இருந்துட்டா கிடைக்கும். அதே சமயத்தில் விபத்தில் அவர் கட்டிட்டு வரும்போது 25 வருஷத்துக்குள்ள அவர் ஏதாவது விபத்தில் இறந்துட்டாருனாக்கா 1,14,80,000 இருந்து 1,92,50,000 ரூபாய் வரலும் கிடைக்கும். அதாவது விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டால் அதுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து அதிகம். நார்மலாக இறந்துட்டாக்கா கொஞ்சம் குறைவு. அதாவது நார்மலா இருந்துட்டாக்கா 67,10,000 இருந்து 1,42,50,000 ரூபாய் வரலும் கிடைக்கும். சப்போஸ் விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டால் 1,14,80,000 இருந்து 1,92,50,000 ரூபாய் வரலும் கிடைக்கும். இதுல எல்ஐசியில் இந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்கு. ஆனா நம்ம போயிட்டு நான் வீடு வாங்கணும், நம்மளுடைய வருமானத்தை ஃபுல்லா வந்து நான் அந்த வீட்டுக்காகவே அதை லோன் கட்டிட்டு நம்ம அதுக்கு வாடகை கட்டாமல் இருக்கலாம்ல, நம்மளுக்கும் சொந்த வீடு இருக்கும்ல அப்படின்னு நினச்சி நம்ம போயிட்டு அதில் போனோம்னாக்கா, இப்போ இதில் வந்து நம்ம கட்டுறதே மாதம் வந்து இதில் 2,500, அதுக்கு அவங்க ஒரு இன்சூரன்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம கட்டுறது 41,960. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகமாக தான் வருது, இல்லை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. ஆனால் நம்ம ஒரு வாடகை வீட்டில் கூட ஒரு 10,000 ரூபாய் வாடகை வீட்டில் கூட இருந்துட்டு 20,000 ரூபாய்க்கு நம்ம வந்து மாதம் 20,000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாலிசி போட்டுருந்தோம்னாக்கா, கட்டிட்டு வந்தோம்னாக்கா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்டி முடிக்கும் போது 1,30,00,000 கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த காப்பீடு முதிர்வு தொகை கிடைச்சதுக்கப்புறம் 100 வயது வரை 50 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு கிடைக்குது. சரி, அதுக்கப்புறம் 50 லட்சத்துக்கு காப்பீடு கிடைக்குது, எனக்கே வந்து 30 வயசு முடிஞ்சது, 55 வயசுல தான் எனக்கு கிடைக்கும், முதிர்வு தொகை கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு ஒரு 65 வயசுல, இல்லை 80 வயசுல, 90 வயசுல, 85 வயசுல, ஏதோ ஒரு வயசுல வந்து எனக்கு அதாவது சரண்டர் பண்ணி கேட்டிங்கனாக்கா அந்த நேரத்துக்கு எவ்வளோ தொகையோ அப்போவும் உங்களுக்கு அந்த தொகை வழங்கப்படும்.
அப்போவும் வந்து உங்களுக்கு 7 லட்சம் 8 லட்சம் இப்படிலாம் கிடைக்கும். நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 50 லட்சம் வரலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த நீங்கள் வந்து 90 வயசுன்னு வச்சுங்களேன், ஒரு 90 வயசில் போய் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 47 லட்சம் 48 லட்சம் இப்படி கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரியான எது இதில் வந்து சரின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் எது சரி எது தவறுன்னு நீங்களே வந்து சிந்திச்சு முடிவெடுங்க. அதே சமயத்தில் எங்ககிட்ட தான் நீங்கள் வந்து பாலிசி போடுங்கன்னு இதில் சொல்ல வரல. இது வந்து ஒரு தகவலாக தான் வந்து நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யார்கிட்ட வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரியான எல்ஐசி போன்ற ஒரு பாதுகாப்பான ஒரு இது ஒரு சேமிப்புன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து செலவுனாக்கா அது சேமிப்பாக தான் இருக்கணும். முதல் செலவு சேமிப்பு. அதாவது எல்ஐசிங்கிறது வந்து இந்த திட்டம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் இது வந்து நமக்கு எல்லாமே பலன் தான் தருது. அதனால் நம்ம இது மட்டும் இது ஒரே ஒரு இது வந்து ஜீவன் ஆனண்டு இதே மாதிரி பல நல்ல பாலிசி திட்டங்கள்லாம் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி.